இப்போ ஓகே ஹலோ ஓகே. அவர் கத்தி கத்தி பேசுவாரா? ஸோ உங்கள் மைண்டில் அந்த வால்யூம் டெசிபிள் ஹை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் டைரக்ட் பண்ணா. So, but really exciting project to be a part of, and Ivlo positivity, I think that has been the key word in the life. All together we have given another hit. இது வந்து எனக்கு இன்னொரு லெவல் ஹை. ஸோ என்னோட கடவுளுக்கு, அம்மா அப்பாவுக்கு, என் ஃபேமிலிக்கு, தியாகராஜன் சாருக்கு, பிரசாந்த்க்கு சக்கரம் நினைக்கிறேன். அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில். அதுக்கப்புறம் அது ரிசர்ச், அப்புறம் கொண்டாட்டமில் அர்ஜுன் படம். ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான். அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வராது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. Wow! இதுல இவ்ளோ ப்ளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு ப்ளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே ப்ளஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ நிக்கில் சார். ஆக்சுவலாக இந்த வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் நிக்கில் சார் தான் பிஆர்ஓவாக இருந்தார். ஸோ நிறைய பேர் உங்களை அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லும்போதே ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோன்னு எதிர்பார்த்தாலும் இப்போ ஓகே ஹலோ ஓகே. அவர் கத்தி கத்தி பேசுவாரா? ஸோ உங்கள் மைண்டில் அந்த வால்யூம் டெசிபிள் ஹை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Now is right. என் ஹைட்டுக்கு இவ்வளோ தாங்க. ஸோ சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இந்த வென்யூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட முதல் படம் வாமனன், பிஆர்ஓ நிக்கில் சார் தான் இருந்தார். ஸோ உங்களேருந்து நிறைய ப்ரெஸ் பீப்புளை அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூட் சப்போர்ட். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு எல்லாருக்குமே. பட் டு see this kind of a response from the audience and the critics, I think யுனானிமஸாக ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ தட் இஸ் வெரி ஸ்பெஷல். அது நிறைய நடந்தது கிடையாது. நான் அதை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ தியாகராஜன் சார், he is experienced on our set, but I think he is the most relevant எங்கள் டீம்லேயே. 90s stars நம்ம பிரசாந்த் சார், சிம்ரன் மேம் சொன்னாலும் எனக்கு வந்து ஏதோ அவங்க இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் a pleasure working and getting to know them, especially promotion அப்போ. We have so many legends and amazing actors in this film. And but Tyagarajan sir is the most coolest, hippest director in town, I think. So நீங்க நிறைய டைரக்ட் பண்ணணும். And looking forward to you doing a new age love story. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் டைரக்ட் பண்ணா. So but really exciting project to be a part of, and Ivlo positivity, I think that has been the key word எங்க எல்லாருக்குமே. And audiences, thank you so much. I know Prashant sir fans பத்தி நிறைய பேசியிருக்கேன். They have been so loyal, and அது வந்து is something that he's earned since such a young age. And Simran ma'am இந்த கேரக்டர்ல பார்க்கும்போது is so exciting. சண்டை போடாதீங்க. Yeah. But Simran ma'am இந்த கேரக்டர்ல பார்க்கும்போது வனிதா மேம், சமுத்திரக்கனி சார், KS ரவிக்குமார் சார், ரவி, எல்லாரும், I think amazing star cast. So I think this racy screenplay plus the star cast has excited the audience and critics alike. So thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். இது 29th year நிக்கில், பட் ஆனாலும் 30க்கு போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப அழகான இந்த ஜேர்னியில் வந்து இப்போது சூப்பர் டூப்பர் ஹிட், பம்பர் ஹிட், மேகா ஹிட் நம்ம அந்தாகன், எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக தியாகராஜன் சார் ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி மீன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்.
நான் வந்து ரொம்ப அப்ஃப்ரண்ட், நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் எனக்கு மன்னிச்சிடுங்க. டியூரிங் ஷூட்டிங் நம்ம ஐடியாஸ் கொடுக்கும்போது சார் இந்த டயலாக் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு சொல்லும்போது இல்லை சிம்ரன் இப்படி பேசினா தான் கரெக்டாக இருக்கும், ப்ளீஸ் டூ இட் லைக் திஸ். செட்டில் சத்தமே கேட்காது, எவ்வளோ அமைதியாக காமாக எடுத்து போனாங்க. ஃபுல் நம்ம ஷூட்டிங், ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ், காஸ்டிங், மெகா ஸ்டார் காஸ்ட், இட்ஸ் நாட் தட் ஈஸி. அண்ட் சாரோட எனர்ஜி பார்க்கும்போது அப்படி இருக்கும், வில் பி எம்பாரஸ்ட். அவங்க காலையில் இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி தேர். அண்ட் நம்ம ஷிஃப்ட் முடியும் 6 o'clock, பட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஷிஃப்ட்க்கு போவாங்க. ஹீ ஹேஸ் ஐ மீன் so much of energy into him. We all have so much to learn from sir. And Prashant, என்னோட ராசியான ஜோடி. ஸோ பிரசாந்த்க்கு ரொம்ப 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 நன்றி. திரும்பி என் கூட இன்னொரு வர ஹிட்டு பிரவீன் நீங்கள் சொன்ன மாதிரி தேங்க்யூ. தேங்க்யூ பிரசாந்த், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா ஆனந்த், சூப்பர் டூப்பர் ஜோடி, புது ஜோடி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள். த வே யூ ஹேவ் லுக்ட் இன் த ஃபில்ம் இஸ் அமேசிங். எவ்வளோ நேச்சுரலாக ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் சாலிட் ஒர்க். அஃப்கோர்ஸ் அவங்க பேன் இண்டியா ஸ்டார். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார், நான் அவங்க கூட வந்து ஐ திங்க் 4 films உங்கள் டைரக்ஷனுக்குள்ளே பண்ணியிருக்கேன். யூ ஆர் மை குரு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுகிறேன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. த வே யூ யூஸ் டு பி வித் மீ, ஸோ பேஷன்ஸ். எவ்வளோ டிசிப்ளினாக அவங்க வந்து அவங்க செட்டில் இருக்கும். மார்னிங் 9 o'clock 9:05 ஷார்ட்டு, பிரேக்னா பிரேக்கு, பேக்கப்னா பேக்கப். ஹீ இஸ் சச் அ humble person from heart, very very helpful person. And idu vandu to act with you also sir, it's a huge opportunity for me. I'm very happy, I'm extremely happy. And thirumbi we have actually all together we have given another hit. Idu vandu enakku innor level high. So என்னோட கடவுளுக்கு, அம்மா அப்பாவுக்கு, என் ஃபேமிலிக்கு, தியாகராஜன் சருக்கு, பிரசாந்த்க்கு, இங்கே இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்க்கும், ரவி, கேஎஸ் ரவிக்குமார் சார், பிரியா, வனிதா, பூவையார், பிரவீன், நிக்கில், என்னோட மேனேஜர் முனுசாமி சார், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இன்றைக்கி நிற்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 30 இயர்ஸ்க்கு போகணும். நான் வந்து 60 இயர்ஸ் இங்கே கொண்டாடணும்னு என்னோட ஆசை என் கரியரில். So I think it is another start for me with Andagan. So நான் இன்னும் மோர் இந்த டைரெக்ஷனுக்குள்ளே நடிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப கஷ்டம். வெளியே வந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம். ஒரு நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தியேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்லை. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்க்கலையா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாமா, அது இந்த என்னது யூடியூப்பில் இது வந்து பைரசி எல்லாம் தமிழ் ஆக்கர்ஸில் பார்த்துக்கலாம். அப்புறம் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா, இப்படி தான் இருக்காங்க ஜனங்க. இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது. அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார், இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இந்த படம் அது மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி. எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றி பெறுது. இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டை நேற்று நைட்டு தான் டிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு 60% தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு நிதானமாக போகலான்னு நான் 10 மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு 9:50 போகிற ஃபுல்லாகிடுச்சு. 2 சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது. அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த
மாற்றுத்திறனாளிகள் சீட்டாம், அதுதான் வேக்கண்டாக இருந்தது. ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து 8:30 ஷோவாக பிவிஆர். ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது. அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி. ஏன்னா நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கூட இட்லிஸ்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடலான்னு நினச்சேன். நான் அது பொய்ன்னு தெரிஞ்சிடும். அதனால் இது வந்து அது மாதிரிலாம் தெரியாது. உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார், தியாகராஜன் சார். நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருப்பேன். அது எதுவாக இருந்தாலும். ஸோ அதுதான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு. தியாகராஜன் சார் வந்து இப்போ பார்க்குற தியாகராஜன் சாரில் செட்டில் இருக்கும்போது அவர் சிரிப்பே வேறு மாதிரி இருக்கும். சிரிப்பார் என்னோட பார்த்த உடனே. ஆனால் உள்ளுக்குள்ளே மைண்டில் வந்து அடுத்த ஷாட் என்ன, இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா, அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அனுப்பணும், இவங்க அது இல்லாமல் இது இவங்களுக்கு செட்டில் பண்ணியாச்சா, அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அடுத்தது இந்த செட்டு ரெடி ஆகிடுச்சா, காஸ்டியூம்ஸ் ரெடி ஆகிடுச்சா, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஒரு டைரக்டருக்கு. இதை மீறி ஒரு சிரிப்பு சிரிக்கும்போது எப்படி உண்மையாக சிரிக்க முடியாது இல்லையா? அப்படி தான் இருப்பார். ஸோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக அந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அது வந்து நல்லா இருந்தால் வந்து உடனே அப்ரிஷியேட் பண்ணுவார். சூப்பர் சார், சூப்பர் சார், சார் வேணா ஒன் மோர் எடுத்துக்கலாம், இல்லை 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 ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அப்புறம் குறை இருந்ததுன்னா இல்லை ஒன் மோர் சார் அப்படின்றார். அதெல்லாம் யார் அப்படின்லாம் பார்க்க மாட்டார். மற்றபடி என்ன மாதிரியெல்லாம் அவர் சத்தமெல்லாம் போட மாட்டார் செட்டில். ரொம்ப சாஃப்ட்டு தான், வந்து சைலண்டாக. ஆனால் அவர் வரும்போது டக்குன்னு நாங்கள் எல்லோரும் பேசியிருந்தா கூட சைலண்ட் ஆகிடுவோம். முக்கியமாக பிரசாந்த் சைலண்ட் ஆகிடுவார். அதனால் வந்து அங்கே வந்து அவர் டைரக்டராக தான் பார்ப்பார். ஸோ அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் பிரசாந்த் கூட அந்த நடிப்புலலாம் வந்து ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபும் வந்து இந்த படம் பார்த்தோம். என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, பிரசாந்த் என்ன ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துச்சுங்க அப்படின்றாங்க. சரி, அதாவது அப்போ யூத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுன்றது அர்த்தம் இல்லையே. ஸோ அந்த கண்ணு தெரியாத நடிக்கிறது வந்து முதல்லையே உண்மையாக இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அது போய் அது தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும், பட் ஆடியன்ஸுக்கு தெரியும் கண்ணு தெரியாது தெரியும் அப்படின்ட்டு. அது அப்புறம் உண்மையாகவே கண்ணு போனதுக்கப்புறம் எப்படி நடிக்கணும், எவ்வளோ விஷயங்கள். அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேலே போச்சுனாவே ஓவர் ஆக்டிங் ஆகிடும். ரொம்ப டவுனாகவும் போகக்கூடாது. அந்த மீட்ரு வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். பிரசாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் பல படங்களை பண்ணணும், மிகப்பெரிய வளம் வரணும் அப்படின்றது நான் வேண்டிக்கிறேன். சிம்ரன் வந்து கொண்டாட்டம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. முதல்ல அவங்க கொண்டாட்டம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து இப்போ தர்ம சக்கரம்னு நினைக்கிறேன், அதுக்காக வந்து நான் அவங்கள பார்த்தேன் பாம்பேயில். அதுக்கப்புறம் அதை விசாரிச்சு அப்புறம் கொண்டாட்டம்ல அர்ஜுன் படம். ஆக்சுவலாக ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எடுத்த முதல் தமிழ் படம் கொண்டாட்டம் தான். அப்போ அந்த படம் ஷூட்டிங் போதெல்லாம் தமிழ் சுத்தமாக வராது. ஸோ ப்ராம்ப்டிங் தான் யாராவது. ஸோ ப்ராம்ப்டிங்கும் போது சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் பண்ணுங்கள் சார், நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. சரி, நான் இதுக்காக நான் டைலாகை மயகாட் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு நான் ஏதாவது பேசும்போது கையெல்லாம் அப்படியெல்லாம் அந்த ஆக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக வரும் இல்லையா? அந்த மாதிரி உனக்கு இந்த வீடு பெருசுன்னா, உனக்கு அந்த இது பெருசுன்னா, அது தாத்தா அது பெருசுன்னா, அதுக்காக நான் அப்படின்னு நான் டைலாக் பார்த்துட்டேன்னா என்ன, நான் இங்கே இருக்கேன்னா அவங்க அங்கே இருப்பாங்க, நான் ட்ராலி கூட போவேன். ஆனால் நான் இப்படி கை இப்படி நிறுத்துறேன், அதே மாதிரி பேசுவாங்க. நான் கை நிறுத்திட்டேன், அவங்களும் அதே மாதிரி கை நிறுத்திட்டு சார் இல்லை நான் டைலாக் பார்த்துட்டேன் கட்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு, ஆனால் அவங்க இங்கே தான் பார்க்கணும், ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்றது பார்ப்பாங்க. ஸோ ஐ வந்து அதையும் பார்க்கும், அந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி பார்த்து அதையும் ப்ராம்ப்டிங்கில் அதையும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி வந்து பேசிட்டு வந்து கேட்குறாங்க, எப்படி பரவாயில்லையே சார் இப்போ என் தமிழ் அப்படின்னு. அது அந்த ஒரு 2 படத்துலேயே நட்புக்காகவே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பஞ்சதந்திரம் கேட்கவே வேணாம்.
அது வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஒரு தெலுங்கு படம் வேறு பண்ணோம், பாவா நச்சாடு. இல்லை பாவா நச்சாடு, நாகார்ஜுனா. ஸோ தெலுங்கு தமிழ்லாம் இப்போ பின்னுறாங்க. 29 வருஷம் தான் ஆச்சா நீங்கள் வந்து? இன்னும் நீங்கள் இன்னும் 30 வருஷம் வேலைக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்க சினிமா விடாது. நீங்கள் சினிமா விட்டு போகணுன்னு நினச்சா கூட சினிமா விடாது. நாகேஸ்வரெல்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார். தசாவதாரம் தான் அவருடைய கடைசி படம். அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார். ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாரே தவிர மற்றபடி டைலாக் டெலிவரி அது இதெல்லாம் வந்து அப்போவும் தசாவதாரத்தில் ஒரு பெரிய இதுன்னு எல்லாம் நானும் கமல் சார் எல்லாம் லைனாக உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் டேபிளில். அவர் வெஜிடேரியன், எல்லாம் கை கழுவிட்டு இப்படி போனார். கமல் சார் வந்து சிக்கனை வந்து 2 ஃபோர்க்கில் அப்படி பண்ணிட்டு இருந்தார். போயிட்டு இன்னும் சாகலை, சிக்கன் சாகலை, இன்னுமா சாகலை அப்படின்ட்டு போகிறார். ஸோ அந்த வயசுலேயும் அப்போது வந்து அந்த ஜோக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ சினிமா நம்மளை விடாது, நீங்கள் கவலையே படாதீங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் சினிமா நம்மளை விடாது. நானும் அந்த கேட்டகரி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். நான் விட மாட்டேன். ஆனால் சினிமாவை வனிதா, நீ பாராட்டின பாராட்டுக்கு உங்கள் அம்மாவாக இருந்தால் இந்நேரம் உங்கள் கழுத்தில் இருந்த செயினை எடுத்து பிரசாதத்துக்கு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க. மஞ்சிகா வந்து எப்பவுமே ஏதாவது ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சுன்னா அவங்க போட்டிருக்க செயின், வளையல், இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கோ கோல்டு தான் எல்லாமே. ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி செயின் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஹீரோஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ வனிதா வந்து கொஞ்சம் வந்தாலும் பின்னிட்டாங்க. உனக்கு 16 முட்டை கேட்குதாடா அவனுக்கு. அந்த இடம்லாம் செம்ம கிளாஸ் தேட்டர். எங்கே நம்ம பார்த்த ப்ரிவியூ தேட்டர்லேயே கிளாஸ் தாங்க. ஸோ ஹீரோயின் அவங்களோட நான் படம் பண்ணணும். ஏன்னா நிஜமாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டியோட இருக்கும். நல்ல வளரக்கூடிய ஒரு ஹீரோயின். அந்த லிஸ்ட்டில் வாங்க எல்லோரும். பெசன்ட் ரவிலேருந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தியாகராஜன் சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஆக்சுவலாக அவர் வந்து பிகினிங்கில் வந்து அவர் இந்த வில்லனாலாம் நடிச்சிருக்கார் நிறைய படம். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டவுடனே சரி இவர் நம்மளை மாதிரி கத்துவாரா, எப்படி இருப்பார் அப்படின்லாம் நடிச்சிட்டு தான் நான் போனேன். ஆனால் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். ரொம்ப கூல் அண்ட் ரொம்ப பொலைட்டு அவர். ஆனால் அந்த வாக்குலேருந்து அந்த இதுலேருந்து அந்த ஒரு சொஃபஸ்டிகேஷன் அது தெரியும். அந்த ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இருக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ ஒரு இனிமையான ஒரு படத்தை ஆரம்பித்து கொஞ்சம் டிலே ஆனாலும் லேட்டாக இருந்தாலும் கரெக்டான வர வேண்டிய நேரத்தில் வந்து அது வெற்றி பெற்றதுக்கு நான் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறத தவிர தவறி போகவில்லை. நன்றி. அடுத்ததாக கவுண்டர் கொடுக்கணும் சார். யாரோ பேசிட்டே இருக்கும்போது உட்கார்ற அப்படின்னு சொன்னீங்கல்ல, இவன் பேசும்போது தானே. அப்புறம் தான் நான் பயந்துட்டேன். நானே யாரா அப்படின்னு இப்படி உட்கார்றான்னு சொல்கிற அளவுக்கு மோசமாக பேசுகிறாங்க. வர பார்த்தா ஃபோட்டோகிராஃபர் சொல்லியிருக்கான். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ணா கோச்சுக்காதீங்க, நான் தியாகராஜன். ரவிக்குமார் சாரை பற்றி பேசணும். என்னோட பேரும் ரவிக்குமார் தான். அதுக்கப்புறம் தான் பெசன்ட் நகர் ரவினாச்சு. என்னோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் தான். சந்தோஷம் என்னன்னா, எங்களை மாதிரி வெறும் சோலோ ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்கள நடிகனா மாத்தின பெருமை வந்து இந்த ரவிக்குமார் சாருக்கு தான் தெரியும். சேரும் பொன்னம்பலம்ங்கிறவரை ஒரு நார்மல் ஒரு சோலோ ஃபைட் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை நாட்டாமைங்கிற ஒரு படத்துல மிகப்பெரிய ஒரு வில்லனா காமிச்சிருப்பாரு. அதுதான் எங்களுக்கான ஒரு படி.
அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் ஒரு சோலோ ஃபைட் பண்றவங்களும் ஒரு நடிகனா வர முடியும். அது தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.